இந்த ஃபோட்டோ வச்சு நம்ம பண்ணும்போது, இன்னும் இதில என்ன இதுபடுதுன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க. இங்கேருந்து போம்போது கணவன் மனைவி ஒண்ணா தான் நல்லா தான் பேசிட்டு போவாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னன்னா, அவங்க அவங்க அம்மாவோ, இல்லன்னா அக்கா, தங்கச்சி பேச்சு கேட்டோ, இல்லன்னா இவங்க ஏதாவது ஒரு தவறான உறவு முறையில இருக்காங்கன்னு யாராவது ஒரு ஆள் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட்டோ, இல்லன்னா ஏதோ ஒரு அவங்க காதுக்கு ஒரு செய்தி போகுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட நெறைய இது வருது. அதாவது ஒரு கல்யாணம் ஆகி 5 வருஷம், 4 வருஷமா வெளிநாட்டுல இருக்காரு. ஏதோ இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை ஆகி ஏதோ ஒரு அஃபேர்ல ஒரு பைதாச்சு. அப்படி பிரிஞ்ச குடும்பங்கள் நெறைய இருக்குது. அந்த மாரி இருந்தா கூட, இவங்க தன் தவற உணர்ந்து திருந்துறாங்க. ஆனா, அவங்க வீட்ல அத ஏத்துக்கிற மனப்பான்மை இல்ல. வெளிநாட்டுல இருக்காரு, இவங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாரு, காசு பணம் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. எல்லாமே அக்கா, தங்கச்சிக்கு தான் அனுப்புறாரு, இல்லன்னா அம்மாவுக்கு குடுக்குறாரு அப்படின்னு இருந்தா கூட, அவங்க அவங்களுடைய அந்த டீட்டெயில்ஸ் இப்ப எங்க வீட்டுக்காரர் தான் அப்படிங்கிற இத குடுத்து நம்ம அந்த மாரிப்பட்ட இத குடுத்தா கூட, வீட்டுக்காரர் திரும்ப மனம் மாறி, சரி இந்த மாரி தப்பு பண்ணது இதுதான், இனி இந்த மாரி தவறு பண்ணாத அப்படிங்கிற ஒரு இல்லன்னா குழந்தைகளுடைய ஒரு ஞாபகத்த அதிகமாப்படுத்தி, நம்ம குழந்தைக்காகவாவது நம்ம ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட்ட நம்ம கொண்டு வந்து கூட, அந்த கணவன் மனைவிய நம்ம சேர்த்து வச்சு இந்த மாரி எனக்கு அனுபவ ரீதியாவே நான் நெறைய பண்ணி குடுத்துட்டு இருக்கிறேன்.